வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிறிய பிள்ளைங்களோட பிஹேவியரில் எந்த விதமான சிறப்பு மாறுதல்களை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு, அதாவது ரோல் டிஃபைனிங் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ரோல் டிஃபைனிங் என்ன சொன்னால், சென்ற பதிவில் பார்த்தோம், 3 அல்லது 4 ரோல் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு. அம்மாவாக இருக்கணும், மகளாக இருக்கணும், மனைவியாக இருக்கணும், மருமகளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபேமிலியில் இந்த ரோல் அவங்க செய்யணும். ஆனால் இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ரோலுக்கு இருக்கிற எல்லா விதமான செய்திகளையும் எப்படியான அவங்க தெரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் தவறாக செய்கிறது, அந்த ரோலில் வாண்டாத செய்திகளை பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அப்படி இல்லை, நிச்சயமாக ஒரு நாம் சரியான பழக்க வழக்கங்கள், நம்மளோட ரோலுக்கு இருக்கிற நம்மளோட என்ன கேரக்டர் செய்யணுமோ அந்த கேரக்டர் உண்டான டயலாக் பேசணும். இது ஒரு ட்ராமாவில் தான் இல்லை. ஏன்னு சொன்னால், லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட்ஸ் அ லைவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஒரு லைவ் ஈவெண்ட்டு, ரிஹர்சல் உள்ள ட்ராமா இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் லைஃப்னு சொன்னால் அது ஒரு லைவ் ஈவெண்ட். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், எந்த கேரக்டர் நடிக்கிறோமோ, அம்மாவோட கேரக்டர் ஒரு மகளுக்கு தாயாக இருக்கிறது வேறு முறை, ஒரு மகனுக்கு தாயாக இருக்கிறது வேறு முறை. அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை மகளோட பகிர்ந்துக்கும் பொழுது அந்த அந்த கேரக்டருக்கு, ஒரு மகளுக்கு தாயாக இருக்கும்பொழுது என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது அத்தனையும் சரியாக பேசணும். பிடிச்ச செய்திகளை சொல்கிறது இங்கே இடம் இல்லை. பிடிச்ச செய்திகள் வேறு, சரியான செய்திகள் வேறு, அப்படி இருக்கணும். ஆனால் உண்மையில் சரியான செய்திகள் தான் நம்மளுக்கு பிடிக்கிறது. அதுபோல் நம்மளை தயார்படுத்தினாலே நம்மளோட ரோலை நம்ம பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அம்மாவாக இருக்கிறோம், ஒரு பொன் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும், ஒரு மகள் அப்படின்னு சொன்னால் அந்த மகளுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ, ஹவு டு அந்த குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கு, அடோலசன்ஸ் பீரியட் தாண்டி வளர் இளம் பருவம், அதை தாண்டி அடல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கதை சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி இல்லை, இந்த வளர் இளம் பருவத்திலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படின்னா அந்த சிறப்பான செய்திகளுக்கு தான் என்ன கற்றுக்கணும், யூ ஷுட் பி அ டியூட்டர் ஃபார் தட். அந்த டியூட்டருக்கு எல்லா விதமான செய்திகளும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க எக்யூப் பண்ணியிருக்கணும். அந்த கேரக்டரை சரியானதாக செய்யணும். இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. இதில் விகேரியஸ் கிராட்டிஃபிகேஷன் இங்கே இல்லை. ஒருவேளை ஒரு அம்மாவுக்கு அவங்களோட வளரிளம் பருவத்தில் சில வசதிகள்லாம் கிடைக்கல, சில வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு சொன்னால், அந்த வாய்ப்புகள் தனக்கு இல்லையே, தன் மகளுக்காவது அது கிடைக்கட்டும்னு அவங்க முயற்சி பண்ணுறதை காட்டிலும், இந்த குழந்தைக்கு இன்றைய காலகட்டத்தில் எதெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் அவங்க சேஃபாக அந்த தற்காப்பு திறனையும் வளர்த்துக்கிட்டு அவங்க எப்படி பத்திரமாக இருக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அதனால் கேரக்டர் வைஸ் டிஃப்ரெண்ட் டயலாக் ஸ்டைல்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள். ஒரு பிஹேவியரிஸ்ட் ஸ்கூலில் மாத்திரம் இல்லை, ஈவன் ஃபார் த ரெகுலர் டே டு டே ரொட்டீனில் கூட அந்தந்த கேரக்டர், அப்பா கேரக்டர்னு சொன்னால் அப்பா கேரக்டர் இது ட்ராமா இல்லை, ரியல் லைஃப். அதனால் என்ன செய்யணுமோ அதை தவறு இல்லாமல் செய்யணும். தவறான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு ட்ராமா என்ன சொன்னால் என்ன சொல்லலாம், ரீடேக் இருக்கும். ஆனால் லைஃப்பில் ரீடேக்லாம் இருக்காது. ஒன்ஸ் யூ அட்டட் சர்டன் திங்ஸ் அண்ட் யூ கமிட்டட் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் தட் ஹஸ் டு பி கேரிட் ஆன். அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நேரம் பிடிக்கும். அதனால் என்ன டயலாக் இருக்கோ, ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொன்னால் அவங்களும் பிள்ளைங்கள்ட்ட சரியான வார்த்தைகளை, சரியான சிறப்பான செய்திகளை மட்டுமே சொல்லணும். அப்போ அவங்கள என்ன பண்ண முடியாது, மாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு நேரமும் பிள்ளைங்களோட தேவை என்ன, வேர் வி ஆர் லேக்கிங் பிஹைண்ட், ஹவு டு எக்யூப் அவர் செல்ஃப், தென் ஹவு டு மேக் இட் இன் டு தி இம்ப்ளிமெண்டேஷன், அது எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு தாய் தகப்பன் 2 பேரும் அடிக்கடி அதை பற்றி யோசிக்கணும். அவங்களுக்கு நம்ம பைசா கொடுக்குறோம், பணம் கொடுத்து வேலை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட அன்வான்ட் பிஹேவியர் பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஹோல்டாக அமையக்கூடாது. அதனால் நமக்கு நிறைய அன்வான்ட் பிஹேவியர் இருந்தாலும் அந்த பிஹேவியரெல்லாம் வெளியில் காமிச்சிக்காம குழந்தைக்கு எது தேவையோ அதை மட்டுமே சிறப்பாக செய்ய வேண்டியது அத்தியாவசியம்னு பேரண்ட்ஸ் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இதில் என்ன ஆகும்னு கேட்டால், இதுபோல் தனக்காக சில வேலைகள்லாம் செய்கிறாங்க, அம்மா தன்னை மாற்றிருக்கிறாங்கன்னு பசங்களுக்கு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, பசங்களுக்கு தெரியாமல், பிள்ளைங்களுக்கு தெரியாமல் நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் அட்வைசபிள் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம திருத்தின்னு விடலாம்ல, நம்மளுக்கு இத்தனை பழக்கங்கள் இருக்குன்னு. நம்மளுக்கு ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் குட் ஹேபிட்ஸ்னா இட் இஸ் மோர் தென் குட், இட் இஸ் மோர் தென் குட், இட் இஸ் அடிக்குவேட் டு டெவலப் ஆன் தட் பேசிஸ். ஆனால் இதில் முக்கிய பெரிய ட்ராபேக் எங்கே வருதுன்னு கேட்டால், ப்ரெசென்டேஜ் சினாரியோவில் இப்போ இன்றைக்கி ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு தாய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தங்கிட்ட இருக்கிறது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கல. தேர் வி ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கரெக்ட் போத் த மதர் அண்ட் த சைல்டு. அவங்களுக்கு ஓணுன்றதெல்லாம் செய்கிறாங்க.
அவங்களுக்கு சௌரியமானதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் சௌரியமாக இருக்கிறது செய்கிறது வேற, சரியாக இருக்கிறத செய்திகளை செய்கிறது வேற. சரியாக தான் செய்யணும். சரியை தவறாக செய்துட்டு அதுக்கு ஒரு மேலே வி ஆர் பில்டிங் அப் அந்த ராங் பேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவோம். அப்புறம் அது வயசு தாண்டின பிறகு, வளர் இளம் பருவம், அடோலசன்ஸ் பீரியடை தாண்ட பிறகு அவங்கள நேரப்படுத்துறது ரொம்ப சிரமமானதாக இருக்கும். அதனால் எப்போவுமே எது சரியோ அதை மட்டும் செய்யறதுக்கு இருந்தால் அந்த சரியான வேலைகளை நம்ம அப்பா செய்கிறது சரிதான் அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறது வேற, நிஜமாவே அது சரியாக இருக்கணும் அப்படின்றத அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சரியான ரோல் மாடலாக இருப்போம். அதுவே அவங்களோட நம்மளும் இப்படி இருக்க முடியுன்ற அந்த எண்ண ஓட்டங்களை வளர்த்தாலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைங்களோட தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.